ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பானுப்பிரியா. ஒரு ஊரில் சலவை தொழிலாளி ஒருவர் இருந்தார். அவரிடம் வயதான கழுதை ஒன்றை இருந்தது. அதற்கு வயதாகி போனதால் பொதி சுமக்க முடியவில்லை, நடக்கவும் சிரமப்பட்டது. ஒரு நாள் தொழிலாளி தன் கழுதையுடன் நடந்து சென்றிருக்கும் பொழுது கழுதை வழியில் இருந்த பாலடைந்த கிணற்றுக்குள் தவறி விழுந்து விட்டது. எப்படியாவது இந்த கழுதையை தொலைத்துவிட வேண்டியதுதான் என நினைத்த அந்த தொழிலாளி இதுதான் சமயம் என்று நினைத்தார். கழுதை மேலே தூக்கி விடாமல் அப்படியே கிணற்றுக்குள் புதைத்து விடுவோம் என அருகில் இருந்தவர்களை கூப்பிட்டார். கழுதை அப்படியே புதைத்துக்கட்டும் என எல்லோருமாக சேர்ந்து மண்வெட்டியை எடுத்து கொண்டு வந்து அங்கிருந்து மண்ணை வெட்டி கிணற்றுக்குள் தள்ளினர். ஆரம்பத்தில் தன் மீது விழும் மண்ணை கண்டு திகைத்த அந்த கழுதை பின்பு சுதாரித்து கொண்டது. தனக்கும் நேரும் ஆபத்தை எண்ணி வருத்தி கொண்டிருந்தால் பயனில்லை, ஏதாவது செய்து தப்பிக்க வேண்டும் என நினைத்தது. தன் மீது விழும் மண்ணை சிரித்து கொண்டே உதறியபடியே கொஞ்சம் கொஞ்சமாக அடியெடுத்து வைத்து வெளியே வர முயற்சித்தது அந்த கழுதை. ஆனால் மேலே உள்ளவர்களும் மண்ணை வேகமாக வெட்டி தள்ள அந்த கழுதையும் கொஞ்சம் கூட அஞ்சவும் இல்லை, பயப்படவும் இல்லை. தன் மீது விழும் மண்ணை தன்னுடைய கால்களால் நிரப்பிக் கொண்டே இருந்தது. நேரமாக ஆக மண் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே நிறைஞ்சு கொண்டு வந்தது. கழுதையும் தன்னுடைய விடாமுயற்சியினால் மேலே வந்தது. தொழிலாளியிடம் கழுதையின் விடாமுயற்சியை வியர்ந்து மனமிறங்கி தன்னுடன் அழைத்து செல்ல முடிவு செய்தார். மனிதர்களாகிய நமக்கும் இப்படி பல விதங்களிலான சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேரலாம். அதையே நினைத்து உழன்று கொண்டிருந்தால் எதுவும் நடக்காது. அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு மீண்டும் வளர முயற்சி செய்வதே புத்திசாலித்தனம். நம்மை நோக்கி அளவு கடந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து முன்வர வேண்டும். கடவுளே என்று கூவி என்பதால் நடக்காத காரியமும் ஒருவர் விடாமுயற்சியினால் உழைக்கும் பொழுது அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமாக வெற்றியை தரும். நன்றி.